இப்போ நான் சொல்றது மகாவதார் பாபாஜியின் உண்மையான சம்பவம். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி புத்தகத்துல யோகானந்தர் சொன்ன கதை இது. மகாவதார் பாபாஜி அவர்களின் இன்னொரு அற்புதமான உண்மையான சம்பவம் சுவாமி யுக்தேஸ்வரர், ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி. மகாவதார் பாபாஜி சுவாமி யுக்தேஸ்வரரை சந்தித்த அதிசயம். சுவாமி யுக்தேஸ்வரர் அவர்தான் யோகானந்தரின் குரு. ஒரு நாள் பூர்ண சந்திரனின் வெளிச்சத்தில் கங்கை கரையில் தியானத்தில் இருந்தார். அவரது மனசு அந்த இரவு அமைதியாக இருந்தாலும் அவர் நினைத்துக் கொண்டிருந்தார், என் சீடன் யோகானந்தா வெளிநாடு போகணும், ஆனா இந்திய ஆன்மீகம் அவனால உலகத்துக்கு எப்படி சேரும்? அந்த வேளையில தான் திடீரென ஒரு தெய்வீக ஒளி அவரை சுற்றி பிரகாசிக்க ஆரம்பிச்சது. அந்த ஒளிக்குள்ளே ஒரு ஒளி வீசும் யோகி தோன்றினார். அவர் தாங்க மகாவதார் பாபாஜி. பாபாஜி சிரிச்சு சொல்லினார், யுக்தேஸ்வரா, உன் சீடன் யோகானந்தா உலகத்துக்காக ஒரு பெரிய பணி செய்ய போகிறான். நீ அவனுக்கு வழிகாட்டி ஆகணும். இதுவே உன் சேவை. அவருடன் இருந்த சில யோகிகள் அந்த ஒளி பார்த்ததும் தியானத்தில் மூழ்கினார்கள். பாபாஜி சில நிமிடங்களுக்குள் வந்ததும் மறைந்தார். ஆனால் அவருடைய வாசனை, ஒளி, அதிசய அமைதி இன்னும் நீண்ட நேரம் அங்கே இருந்தது. பாபாஜி அந்த நாளில் யுக்தேஸ்வரருக்கு ஒரு தெய்வீக கடமையை அளித்தார். அவர்தான் பரமஹன்ச யோகானந்தரை உலகம் முழுவதும் ஆன்மீக செய்தியை பரப்ப வழிகாட்டினவர். அந்த சந்திப்பு தான் குரு பரம்பரை தொடர்ந்தது என்பதற்கான சான்று. ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமः.